60 ஆண்டு காலத்தோடு நிச்சயமாக ஒப்பிட முடியாது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தான். 60 ஆண்டுகளில் எதுவுமே செய்யவில்லை அப்படிங்கிற வாதத்தை எந்த அளவுக்கு முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே அளவுக்கு 2 ஆண்டுகளில் எதுவுமே செய்யவில்லை என்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல 60 காலம் முடிஞ்சு போனது, சிலது ரைட்டானது, சிலது தப்பானது, அது முடிஞ்சு போன கதை. அதில் நேரு இருந்தார், வாஜ்பாய் இருந்தார், இந்திரா காந்தி இருந்தாங்க, ராஜீவ் காந்தி எல்லாரும் இருந்தாங்க, அதெல்லாம் போன காலம். இப்போ நம்ம இந்த 2 காலத்தில் இப்போ நடக்கிற ஆட்சியை பற்றி பேசுவோம். இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து மிடில் கிளாஸுக்காக செய்கிறேன், ஏழைக்காக செய்கிறேன்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காரு இன்னைக்கு. இப்போ இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நண்பர்கள் வந்திருக்காங்க. இல்லை முக்கால்வாசி பேர் டிவிஎஸ் 50 மொப்பேடு ஓட்டுவாங்க, மோட்டார் சைக்கிள் ஓட்டுவாங்க. ஸோ இப்போ இந்த ஏழைக்காக எப்படி நம்ம நண்பர் வேலை செய்கிறாருன்னு சொல்லலாம். பெட்ரோல் இன்னித்து விலை நீங்கள் இறக்கினீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து இறக்கி பெட்ரோலாக மாற்றினீங்கன்னா, பெட்ரோல் பங்க்கில் இன்க்ளூடிங் எல்லா டீலர் கமிஷன் சேர்த்து வருது வந்து 25 ரூபா 31 காசு. எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது கலால் வரின்னு சொன்னாங்க, அது 21 ரூபா 48 காசு வாங்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸ்டேட் கவர்மெண்ட்டு 13 ரூபா 39 காசு வாங்குறாங்க, 60 ரூபா 18 காசு. இந்த 60 ரூபா 18 காசில் 34 ரூபா 85 பைசா வரி. ஸோ ஆக்சுவல் பெட்ரோலோட விலை 25 ரூபா. இவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 3 லிட்டர் பெட்ரோல் போடுறாங்கன்னா 120 ரூபா டேக்ஸ் கட்டுறாங்க. இது கூட சரி, இவங்க சொல்லுவாங்க கவர்மெண்ட்டுக்காக பண்ணுறோன்னு. இதில் வருத்தம் என்னன்னா, அம்பானி அதானி இது மாதிரி பெரிய பணக்காரங்கள்லாம் பிளெயினில் போகிறாங்கல்ல, தனியார் பிளெயின், நான் சொல்கிறது ஏர்லைன்ஸை கூட விட்டுருங்க, தனியார் பிளெயின் போடுறாங்கல்ல, அதில் ஒயிட் பெட்ரோல்னு ஒன்று போடுவாங்க, ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல்னு. நீ மீனம்பாக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் டர்பைனோட விலை 49 ரூபா 50 காசு. ரெண்டும் ஒரே தான். நீங்கள் அந்த டவரில், கூலிங் டவரில் போட்டிங்கன்னா ஒயிட் பெட்ரோலும் ஆர்டினரி பெட்ரோலும் ஒன்று தான். ஒரு லிட்டர்லையும் மிடில் கிளாஸ்லையும் ஏழைங்க ஆட்டோக்காரன்ட்ட 12 ரூபா வாங்குறாங்க எக்ஸ்ட்ரா. நீங்கள் ஏன் வரி போட்டீங்கன்னா நான் கேட்கல. ஏன் வந்து ஏழைங்களுக்கு 12 ரூபா ஜாஸ்தி, மிடில் கிளாஸுக்கு ஏன் 12 ரூபா ஜாஸ்தி, ஏன் அம்பானி அதானி அது மாதிரி பணக்கார வர்க்கத்துக்கு ஏன் 12 ரூபா கம்மி வாங்குறீங்க? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்தபோது என்ன சொன்னார், 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் டேக்ஸே போட மாட்டேன், மினிமம் எக்ஸாம்ஷனே 5 லட்ச ரூபா தான், அதுக்கப்புறம் தான் வரி கட்டணும்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி பேசலாம், மறந்து போயிட்டாரு பாவம். ஏதோ ஜெய்ட்லிங்கிறவர் மறந்து போயிட்டார். அது பார்லிமெண்ட்ல 3 பட்ஜெட் பேசிட்டார். நீங்க பேசுறது நான் பேசவே இல்லை. 3 பட்ஜெட்ல அந்த 5 லட்ச ரூபா பற்றி திரு ஜெய்ட்லி அவர்கள் பேசவே இல்லை. ஆனால் கார்பரேட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, 30% வட்டியில் இருந்தோம், 30% ப்ளஸ் சர்சார்ஜில் இருந்தாங்க, அவங்கள வருஷம் 1% குறைப்பேன்னு சொல்லி 2% குறைச்சிட்டாரு. ஸோ கார்பரேட்டு பணக்காரங்களுக்கு வரியை கம்மி பண்ணிட்டாரு. ஏன் மிடில் கிளாஸ் இந்த பேங்க் அங்கெல்லாம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஒரு ரிலீஃபும் கொடுக்கல. இருங்க நான் முடிக்கல சார், இதுக்கு அடுத்த பாயிண்ட். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2 வருஷத்துல உலகத்துல எல்லா இடத்துலையும் ப்ராப்ளமா இருக்கு, இங்கேயும் ப்ராப்ளமா இருக்கு. நிறைய கம்பெனிகள் கட்டப்படுற சமயத்துல, மக்களுக்கு நிறைய பேருக்கு வேலை போற சமயத்துல சர்வீஸ் டேக்ஸ் 12% இருந்தது. 12% 3 வருஷத்துல 1% ஏற்றி இன்னைக்கு 15% ஆக்கிட்டார், இன்க்ளூடிங் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது 12% டேக்ஸ், மீதி ஸ்ட்ரெஸ்ஸுன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்ல ஒரு ஷேரு, இந்த டேக்ஸில் தான் கொடுப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஜெயிட்லி என்ன பண்ணுறாரு, டேக்ஸை ஏற்ற மாட்டேங்கிறாரு, எல்லாத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வாங்கிக்குது. இந்த கணக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை வந்து $120 பேலர் இருந்து $40 ஆகி இவங்களுக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைச்சிருக்கணும். விலை ஏற்றின போது ஏற்றினாங்க, இறக்கின போது இவங்களுக்கு 1/3 ஆயிருக்கணும். நீங்க மக்களையும் நாட்டையும் பிரிச்சு பார்க்க முடியுமாங்கிற கேள்வி இருங்க நான் சொல்லி முடிக்க முடியும். 70 பில்லியன் இருங்க சார், $70 பில்லியன் சர்க்காருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இவங்கெல்லாம் இந்தியர்கள்லாம் சேர்ந்து ஆளுக்கு 2000 ரூபாய் இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் என்ன ஏழை செஞ்சாருன்னு அவர் சொல்லுங்க. திரு ஸ்ரீதர், பிரைம் மினிஸ்டர் தொடர்ந்து ஒரு பதவியேற்றதிலிருந்து பேசக்கூடிய எல்லா பேச்சுக்களிலும் வரக்கூடிய ஒரு விமர்சனம் என்பது எதிர்க்கட்சிகளாகட்டும் அல்லது பொது இடங்களிலாகட்டும் ஒரு விவாதம் வைக்கப்படுகிறது. இன்னமும் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்வது போன்றவே அவருடைய உரை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம். அதற்கு உதாரணமாக வறுமையை ஒழிப்பது மிகவும் அவசியமாகிறது, இதை எப்படியாவது நாம் அனைவரும் சேர்ந்து ஒழித்தே ஆக வேண்டும். அதற்கான இடத்துக்கு தான் அவர் ஓட்டு போட்டு பிரைம் மினிஸ்டர் தனிப்பெரும்பான்மையோடு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக அவர் ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்றாரு. அது
உங்கள் ஒவ்வொருவரின் கையிலும் இருக்கிறது என்று மக்களிடம் சொல்லுகின்ற பொழுது அதுதாங்க சொல்றாங்க, எல்லாமே மக்களும் சேர்ந்து தான் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும். ஏழைகளை முன்னேற்றணும்னு சொன்னா ஏழைகளோட சேர்ந்து தான் முன்னேற்றணும், மக்களும் இணைந்து தான் செய்யல. அதுக்கு முன்னாடி 2-3 விஷயம் சொன்னாங்கல்ல. இது இந்த பொருளாதார வல்லுநர்கள் நினைச்சுக்கிட்டு ஒரு சிலர் ஏதோ மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நல்ல விஷயத்தை வந்து கொண்டு போற மாதிரி ஏதோ புள்ளி விவரம்லாம் சொல்றது. இந்த முக்கியமா இது மாதிரி ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க மாதிரி நினைச்சுக்கிட்டு மக்களை குழப்பறவங்க தான் இன்னைக்கு ஏராளமா வந்து வெளியுலகத்தில் இருக்காங்க. ஒரே விஷயம், அந்த ஏவியேஷன் பெட்ரோல் பத்தி சொன்னார். 44 ரூபாய் 54 ரூபாய் கொடுக்குது, 49 ரூபாய், அதான் 45 ரூபாய் வச்சுக்கோங்க. ஏன் நீங்க 45 ரூபாய் 45 கூட வச்சுக்கோங்க. ஏன் புரிஞ்சுக்கணும், நானும் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். ஒரு க்ரூட் ஆயில வந்து நம்ம பகுத்து பிரிக்கிற போது, ரிஃபைன் பண்ணும்போது முதல்ல வர ப்ராடக்ட் பேரு ஏவியேஷன் பெட்ரோல். அதனுடைய ஆக்டேன் ரேட்டிங் சொல்லுவாங்க. அதனுடைய எரிக்கிற தன்மையினுடைய வேற. நாம 2 வீலருக்கு பயன்படுத்துற எரிபொருளோ காருக்கு பயன்படுத்துற பெட்ரோலினுடைய ரேட்டிங் வேற, ஆக்டேன் ரேட்டிங் வேற. அதுக்கு அடுத்து டீசல் வரும், அப்புறம் மண்ணெண்ணெய் வரும், தார், அப்படி போய்கிட்டே இருக்கும், நிறைய ப்ராடக்ட் வரும். இந்த ஏவியேஷன் பெட்ரோல விமானத்துல மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஒரே விஷயம் இல்ல நான் சொல்றேன், நீங்க புள்ளி விவரம் சொல்ற மாதிரி நான் சொல்றேன், நீங்க சொல்றது எல்லாமே தப்பு. நான் சொல்றேன், நீங்க சொல்றது எல்லாமே தவறு சார். ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க ஏவியேஷன் பெட்ரோல். ஒரு விஷயம் புரியணும், ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க சார், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றது பதில் சொல்லுங்க, நீங்க எழுதி வைங்க, நான் பேசுறது பதில் சொல்லுங்க. அவர் முடிக்கணும். ஏவியேஷன் பெட்ரோல் மத்த நாட்டுல நம்மளோட 15 ரூபாய் கம்மியா கொடுக்குறான். நாம ப்ரொடியூஸ் பண்றதை வெளிநாட்டுக்கு ஏற்ற முடியாது. இந்தியாவுல வர வெளிநாட்டு விமானங்கள் இந்தியாவோட வேலை நாட்டுல போய் ஃபில் பண்றான். ஆக நாம இந்த நாட்டில் இருக்கிற எரிபொருளை நம்ம கொடுத்தாகணும், அவ்வளவுதான். ஆனா இந்த மாநிலத்துக்கு போற 15 ரூபா, மத்தியில போற அந்த கலால் வரி எல்லாம் சேர்த்து மக்களுக்கு தான் வருது. ஒரே ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் 33% தான் மாநிலத்துக்கு கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு 40 விழுக்காடுக்கு மேல பிரிச்சு தர ஒரே அரசாங்கம் இருக்கு, மாநில மத்திய அரசு. அதே விஷயம் தான் நான் இப்படி சொல்றேன். நீங்க கெமிக்கல் இன்ஜினியர், எனக்கு அது குறித்து கிடையாது, இதுதான் உண்மை. ரெண்டாவது விஷயம், வேலை வாய்ப்பு. ஒரே ஒரு விஷயம் சார், இன்னைக்கு ஏன் நரேந்திர மோடி சொல்றாரு, நாங்க அதுக்கான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி தர முடியும்? இளைஞர்களுக்கு முதல்ல படிச்சவனுக்கு படிக்க வைக்க முடியல, படிச்சவனுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, அவனுக்கு பயிற்சி இல்ல, ரெண்டாவது வந்து மின்சாரம் இல்ல, விவசாயி கஷ்டப்படுறான், அவன் விளை வைக்கிற பொருளுக்கு வியாபாரம் பண்ண முடியல. இப்படி எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு வருஷத்துல 70-60 ஆண்டு காலமாக வாஜ்பாய் ரோடு போட்ட பிறகு, அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு நாங்க 20 கிலோமீட்டர் போடுறோம். இன்னைக்கு 9000 கிராமத்துக்கு மின்சாரம் கொடுத்திருக்கிறோம். மின்சாரத்துல தன்னிறைவாக 2 ஆண்டுகளை கொண்டு வந்திருக்கோம். நாட்டினுடைய கட்டமைப்பு முக்கியமானது. நான் 2 விஷயத்தை நம்புறேன். மின்சாரத்தை பத்தி யாரு கவலைப்பட்டாங்க? நான் 2 விஷயத்தை நம்புறேன். 60 ஆண்டு காலகட்டத்தில் எதுவுமே நடைபெறவில்லை என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த 2 ஆண்டு கால ஆட்சி எதுவுமே செய்யவில்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் சொல்றேன். அந்த விஷயம் அடிப்படை விஷயம், அதுல அதிகமாக கவனம் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு இந்த ஜன்தன் திட்டம் மட்டும் இல்ல, காங்கிரஸ்காரங்க எல்லாமே ஊழலுங்க. மன்ரேகா திட்டம் இருக்குல்ல, ஒரு விவாதமா கொண்டு போலாம். அவர் ஒரு விஷயம் சொன்னார், ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் தான். நீங்க அனுமதிங்க, உங்க துறை சார்ந்த கேள்வி. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, ஒயிட் பெட்ரோலுக்கும் ஒயிட் பெட்ரோலுக்கும் இந்த பெட்ரோலுக்குமான வித்தியாசம் பெருசா இல்ல, அது ஒரு கூலர்ல போட்டா ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சாரு. நீங்க அது தொடர்பா நிச்சயமா அது முடியாதுங்க. இது வல்லுநர்கள் வச்சு நீங்க கேளுங்க. அதனுடைய மூலக்கூறு வேற, இதனுடைய மூலக்கூறு வேற. இது வந்து செயல்பட முடியாது. ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு ஏவியேஷன் பெட்ரோலுக்கும் 2 வீலர் பெட்ரோலுக்கும் இருக்கு வித்தியாசத்தை அரசு இல்ல. இன்னைக்கு 67 ஆண்டு காலமாக நாட்டை கொள்ளையடிச்சு ஊழல் மயமான ஆட்சி இன்னைக்கு நாங்க இப்படி முன்னேற்றம் கொண்டு வரோம். அதுதான் தப்பாயிடும். நீங்க தலைப்புக்கு போங்க. ஏவியேஷன் பெட்ரோலுக்கும் 2 வீலர் பெட்ரோலுக்கும் நம்ம போவோம். ஏவியேஷன் பெட்ரோலுக்கும் 2 வீலர் பெட்ரோலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. உலகத்துல இல்ல நிச்சயம் சரியான தகவல் நான் சொல்றேன். அதான் சொல்றேன். உலகத்துல நான் வந்து தப்பா, அவர் கரெக்டா இருக்கலாம், நான் தப்பா. உலகத்துல எங்கேயாவது இந்தியாவை தவிர எந்த இடத்துலயாவது ஏரோப்ளேன் பெட்ரோலுக்கும் ஆர்டினரி பெட்ரோலுக்கும் 12 ரூபாய் கேப், 25% கேப், பர்சன்டேஜ் டேர்ம்ஸ்ல 25% கேப் இருக்கு. இது கிளியரா வந்து எக்ஸைஸ் டியூட்டியும் சேல்ஸ் டாக்ஸும் அதுல கம்மி, இதுல ஜாஸ்தி. நிச்சயமா இல்ல, வேற ஒண்ணும் கிடையாது உலகத்துல எங்க. இந்த வெப்சைட் நான் சொன்னது பொய்ங்கிறாரு. இதை நான் எடுத்துட்டு வந்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பெட்ரோலியம் வெப்சைட்ல தான் இருக்கு. யார் வேணா போய் பார்க்கலாம். இந்த கணக்கு இவர் போட முடியாது, நான் போட முடியாது. இவங்க கவர்மெண்ட்ல இவங்க போட்ட வெப்சைட்ல தான் இருக்கு. அடுத்தது இவர் மன்ரேகா பத்தி பேசினா தான் நான் பேச
ஊர்ல எல்லா இடத்துலயும் வறட்சி இருக்கு. மன்மோகன் சிங் பண்ண ஒரு நல்ல காரியம், எல்லாருக்கும் 150 நாள் வேலை கொடுக்கணும்னு சொன்னது. ஊரக வேலை 150 நாள். இவங்க வந்து அதை வந்து வேஸ்ட் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. உங்க திட்டம் இதனாலதான் நீங்க வாழ்க்கையில முன்னேறல, இது ஏழைகளுக்கு பண்ணதுனால தப்புன்னு சொல்லி வாதம் பேசினது பிரைம் மினிஸ்டர் லோக்சபா ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க, நாங்க தான் மேக்சிமம் பண்ணிட்டோம், இந்த வருஷம் வறட்சி வந்தோடனே நாங்க அதில் நிறைய பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. லெப்டிஸ்ட் 4-5 பேர் ஜான் ரீஸ்லாம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டதுல இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் பேப்பர்ஸ் கேட்டபோது போன வருஷம் பட்ஜெட்ல 12,000 கோடி இவங்க டிஸ்பர்ஸ் பண்ணாமையே உள்ள வச்சிருந்தாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் அதை டிஸ்பர்ஸ் பண்ணணும்னு அருண் ஜேட்லி சொன்னார், நாங்க நாளைக்கே 12,000 கோடி கொடுத்துடுறோம்னு. அப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொன்னாரு, இந்த 12,000 கோடி போன வருஷ கணக்குல கொடுக்குறீங்க, இந்த வருஷ கணக்குல என்ன கொடுக்குறீங்கன்னு தான் கேட்டாரு. இவங்க சொல்றது எல்லாமே இதே சுப்ரீம் கோர்ட் எலிகள் உண்ணுவதற்கு தானியங்களை அளிக்கக்கூடிய மத்திய காங்கிரஸ் அரசு அதை ஏன் காங்கிரஸ் பண்ணதெல்லாம் அதுதான் இங்க எந்த அரசு மக்களுக்காக செயல்பட்டு இருக்கிறதுங்கிற கேள்வி வச்சா இல்ல வர எந்த அரசுமே அரசு மக்களுக்காக செயல்பட்டு இருக்கிறாங்கிற கேள்வி இருக்குல்ல, அது பெரிய கேள்வி. அதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. வர நான் திருப்பி உங்ககிட்ட வரேன். மன்ரேகா விஷயத்துல மகாத்மா காந்தி ஊரக வேலை அதுல இன்னைக்கு 243 ரூபாய் ஏத்திருக்கோம். அதோட இல்ல 243 ரூபாயும் நேரடியா அவனுக்கு போய் சேருது. அதுல எவ்வளவு போச்சு? 180 ரூபாயில 60 ரூபாய் போச்சு. இன்னைக்கு எல்லாரும் அக்கவுண்ட்ல போகுது. கொஞ்சம் குறிப்பா இதுல ஒண்ணே ஒன்னு சொல்லுங்க. சகோதரி ரொம்பவே கோபப்படுவாங்க, அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கலன்னா சகோதரிட்ட போயிட்டு வரலாம். சொல்லுங்க.